யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 38 46 வசனம் முடிய வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரைத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகி யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள் என்பதே ஆமென். நான் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். கடந்த வாரங்களில் சில வாரங்களிலிருந்து இந்த 11ஆம் அதிகாரம், யோவானுடைய சுவிசேஷத்தின் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் தொடர் வேத போதனையாக கேட்கும்படி நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்குற இந்த சத்தியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே நீர் அப்படி செய்யும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆம். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில் தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த பகுதியில் நம்ம தொடர் வேத போதனையாக இந்த பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான பகுதியை நம்ம இன்னைக்கு பார்க்க வரோம். அதாவது இந்த பகுதி முழுவதுமே நாம் லாசருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பற்றிய போதனைகளை, அதிலிருந்து நம்ம சில பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் ஒரு முக்கியமான பகுதியாக இந்த 38ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் முடிய லாசருடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு பேசுகிறத பார்க்குறோம். இந்த அதிகாரத்தினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி. எல்லாம் முக்கியமாக இருந்த போதிலும் இந்த அதிகாரமே முழுவதும் லாசர் வியாதியாக இருக்கிறதும், அது இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறதும், இயேசு பின்பு 2 நாள் தாமதித்து என்பதாக அவர் மரித்து 4 நாள் ஆனதுக்கு பின்னாடி அவர் பெத்தானியாவுக்கு வருகிறதும் சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே அவர் கிராமத்துக்குள் வருகிற பொழுது அவர் அந்த மார்த்தாள் போய் அவரை சந்தித்து பேசுகிறது. அப்படி இந்த சம்பவங்கள் அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது இப்போ அதனுடைய முக்கியமான பகுதியாக லாசருடைய உயிர்த்தெழுதல் நடக்கிற அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா. இதில் கடைசியாக நம்ம ஒரு 2 பயன்பாடுகளை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கடைசி வாரத்தில் ஒரு 2 பயன்பாடுகளை பார்த்தோம். நாம் மற்றவரிடத்துல ஆழமான இரக்கத்தையும் அனுதாபத்தையும் காட்ட வேண்டும் என்று சொல்லியும், அதோடு தம்முடைய மக்கள் மீது கிறிஸ்து கொண்டு இருக்கிற ஆழமான இரக்கத்தையும் பற்றியும் அந்த பகுதியில் நம்ம கடைசியாக பார்த்து முடிச்சோம். இன்றைக்கும் கூட நம்ம வாசிக்க கேட்ட இந்த 38ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் முடிய இருக்கிற இந்த வசன பகுதியிலிருந்து ஒரு 4 பயன்பாடுகளை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். 4 பயன்பாடுகளை இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த பகுதியை, இந்த பிரசங்கத்தை நம்ம முடிக்க போகிறோம்.
சரி, இதில் முதலாவது பயன்பாடாக கடவுளுடைய சர்வ வல்லமை மனுஷனுடைய பொறுப்பை அளிக்கும் நோக்கம் கொண்டதல்ல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கடவுளுடைய சர்வ வல்லமை மனுஷனுடைய பொறுப்பை அளிக்கும் நோக்கம் கொண்டதல்ல சொல்லி பாருங்க. அதில் 38ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார்னு சொல்லி வாங்க. இப்போ இயேசு கண்ணீர் விடுகிறார். அதுக்கப்புறம் சில சம்பவங்கள் நடக்குது. இப்போ பாருங்க, அவர் மறுபடியும் ஆவியில் கலங்கி, அவருடைய அதாவது ஆத்மாவில் கலங்கி மறுபடியும் இப்போ அந்த கல்லறை இடத்துக்கு வரார் இல்லைங்களா? கல்லறை இடத்துக்கு வந்து அங்கே இந்த குகையின் மேலே வைக்கப்பட்டிருந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி சொல்கிறத நாம் பார்க்கலாம் இல்லைங்களா? கல்லை எடுத்து போடுங்கள். இப்போது லாசருடைய கல்லறையின் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லை பற்றி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்குது இல்லைங்களா? என்ன சொல்கிறாரு? அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு வந்தபோது அங்கே சுற்றி இருந்தவர்களை பார்த்து கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லைங்களா? இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இது என்ன கேள்வினா, நம்முடைய ஆண்டவர்னால எல்லாம் செய்ய முடியும் இல்லைங்களா? அந்த கல்லையும் கூட உருண்டோட செய்யறதுக்கு முடியும். ஏன்னா மரித்து 4 நாள் ஆகி போயிருந்த சரீரத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் உயிர்த்தலை செய்ய வைக்க போகிறவராக அவர் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த குகைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். குகை கல்லறைங்கிறது ஒரு குகை மாதிரி இருக்கும். அதை கல்லை வைத்து மூடி வைத்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இப்போ அந்த கல்லை அகற்றும்படி ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி செய்கிறதுக்கு அவரால் முடியும். இந்த கல்லை உருண்டோட செய்ய முடியும். ஆனால் அது அவருடைய நடவடிக்கை அல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? மற்ற சந்தர்ப்பங்கள் மாதிரியே மனுஷன் செய்வதற்கான காரியங்களை ஆண்டவர் இங்கேயும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. ஆகவே தன்னுடைய சர்வ வல்லமை மனுஷனுடைய பொறுப்பை அளிக்கும் நோக்கம் கொண்டது அல்ல அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை கடவுள் நமக்கு இந்த பகுதியிலிருந்து கற்றுக் கொடுக்குறார். நம்ம நினைச்சிடறோம் சில நேரங்களில் கடவுள் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறார், கடவுள் நடத்துவார் இல்லைங்களா அப்படின்னு நம்ம இருந்துடுறோம் இல்லைங்களா? நிறைய நேரங்களில் அந்த விதமான காரியங்களை தான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் அந்த மாதிரியான காரியங்களை செய்கிறோம். கடவுள் எல்லாம் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற விதமாக நாம் நடந்து கொள்கிறோம். ஆனால் இங்கே நம்ம ஆழமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். கல்லை அகற்றி போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது மனுஷனுடைய பொறுப்பு அதை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நாம் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா? நம்ம சில நேரங்களில் அப்படி நம்ம நினைக்கிறோம், எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், நான் ஒரு சோம்பேறி மாதிரி இருந்துப்பேன், எல்லாத்தையும் கடவுளிடத்தில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லைங்களா? அது தவறு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ அவர் மரித்த அந்த மனிதனை உயிர்த்தெழுப்பதற்கு இப்போ ஆயத்தமாக இருக்கிறாரு. அது அவருடைய சித்தமாக இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் மனிதர்களை சும்மா இருக்கும்படி, அங்கே சும்மா நின்றுக்கிட்டு இருக்கும்படி ஆண்டவர் வைக்கவில்லை என்று சொல்லி பார்க்குற. சும்மா நீங்கள் நின்றுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி வைக்கணும். அப்போ இதை நம்ம இந்த காரியம், இந்த கல்லை அகற்றுங்கள் அப்படிங்கிற வார்த்தை அது நம்ம இருதயத்தில் ஆழமாக எப்பொழுதும் பதிந்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இல்லைங்களா? கடவுளுடைய சர்வ வல்லமை மனுஷனுடைய பொறுப்பை அளிக்கும் நோக்கம் கொண்டது அல்ல. இது உதாரணத்துக்கு கடவுள் தெரிந்து கொண்டவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறது வேதம் நமக்கு சொல்லுது. கடவுளால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க. இப்போது மனிதன் திருக்குள்ளவனாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் இல்லைங்களா? நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், யாருக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம்
அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஏன்னா கடவுள் தானே எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலையை அவன் அந்த விதமாக சிந்திக்கிறவனாக இருக்கிறான். அது முழுக்க முழுக்க தவறு இல்லையா? கடவுள் செய்வதை கடவுள் செய்வார், நம்மிடத்தில் அவர் செய்யும்படி சொன்ன பொறுப்புகளை நாம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மை செய்கிற காரியம், நம்முடைய பிள்ளைகளை பரலோகத்துக்குரியவர்களாக பயிற்சிவிக்கிற காரியம் இல்லைங்களா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தத்தை பின்பற்ற அந்த காரியம், இதையெல்லாம் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா. கடவுள் நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார் என்று சொல்கிற பொழுது தாய் தகப்பனுக்கு உண்டான பொறுப்பை நான் நிராகரித்து விட்டு இல்லைங்களா, ஆண்டவருடைய சர்வ வல்லமை நாம் செய்ய வேண்டிய பொறுப்பை நிராகரித்து விட்டு அங்கே செய்யாது இல்லைங்களா. ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற காரியம் இல்லைங்களா, ஆவிக்குரிய நன்மை செய்கிற காரியத்தில் நாம் அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உதவுகிறது, ஆவிக்குரிய காரியங்களில் உதவுகிறது நம்முடைய கடமை பொறுப்பு என்று சொல்லிப்பாங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறது, அது நம்முடைய பொறுப்பு இல்லைங்களா. அதோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பின்பற்றுகிறது இல்லைங்களா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை பின்பற்றுவதில் நம்முடைய பொறுப்பு இருக்குது. நமக்கு வேதம் கடவுள் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா, நாம் கடவுளிடத்தில் ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை எல்லாம் நாம் தான் செய்ய வேண்டும் இல்லைங்களா. போய் நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே நான் உம்மிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும், இதெல்லாம் சோம்பேறிகள் பண்ணுகிற வேலை இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு தவறான ஒரு காரியம். அதைத்தான் பல பேர் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க. நான் உம்மிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? எஜமானர் சொல்லுவதை நான் கேட்க வேண்டும் இல்லைங்களா. நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னா ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் போய் செய்ப்பா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் நீ செய், உன் நன்மைக்காக இந்த கிருபையின் சாதனங்களை எல்லாம் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். தனிப்பட்ட கிருபையின் சாதனங்கள் இருக்கிறது, சபையாக அனுபவிக்க வேண்டிய கிருபையின் சாதனம் இருக்குது. சபையாய் அனுபவிக்க வேண்டிய கிருபையின் சாதனத்தில் 2 முக்கியமான சாதனம் திருமுழுக்கும் திருவிருந்தும். தனிப்பட்ட விதத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய சாதனங்களும் இருக்குது. வேத வாசிப்பு, தனிப்பட்ட வேத வாசிப்பு, ஜெபம், ஒருத்தர் வாரத்தை ஒருத்தர் ஏற்பது, இப்படி பலதை சொல்லிட்டு இதெல்லாம் பேரே கிருபையின் சாதனம். அந்த கிருபையின் சாதனத்தை கடவுள் நமக்கு கொடுத்து அதையெல்லாம் நாம் செய்யும்படியாக நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மை செய்கிறதா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளை பரலோகத்துக்குரியவர்களாய் பயிற்சி வைக்கிறதா இருக்கட்டும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்தத்தை பின்பற்றுவதாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நாம் பலவீனர்களாகவும் உதவியற்றவர்களாகவும் இருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் நம்ம கொள்ள தேவையில்லை. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக செய்து முடித்து விடுவேன் என்று சொல்லி அல்ல, எல்லாம் கிளியராக செய்து விடுவேன் என்று சொல்லி அல்ல சரிங்களா. ஆனாலும் அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. பலவீனர், கிறிஸ்து இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அதே நேரத்தில் அதையே சாக்கா வைத்து கொண்டு நான் பலவீனம், இன்னைக்கு அது ஒரு பழக்கமாக மாற்றிருக்கூடாது. நான் பலவீனம், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்மால் இயன்ற காரியம் கடவுளுக்குள்ளாக ஆண்டவர் சொன்ன விதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டியது அவசியம் சரிங்களா. இப்போ அது நம்ம மனதில் ஆழமாக பதியணும் இல்லை. கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிற அன்றாடு கொடுக்குற ஒரு கட்டளை என்ன தெரியுங்களா? கல்லை அகற்றுங்கள் அப்படிங்கிறது தான். கல்லை அகற்றி போடுங்க. கல்லை அகற்ற வேண்டியது நம்முடைய வேலை. இங்கே மனத்தாழ்மைங்கிற போர்வையில் நம்ம சோம்பேறித்தனமாக நிற்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி கடவுள் சொல்கிறார். மனத்தாழ்மைங்கிற போர்வையில் நம்ம சோம்பேறித்தனமாக இராதபடிக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறத பார்க்கணும். அது மனத்தாழ்மை, அது போலியான மனத்தாழ்மை என்று சொல்லி பார்க்கணும். போலியான மனத்தாழ்மையை நாம் கொள்ளக்கூடாது. மெய்யான உண்மையான மனத்தாழ்மை நமக்கு நல்லது. ஆனால் போலியான மனத்தாழ்மை என்பது தவறானது என்று சொல்லி பார்க்கணும். இன்றைக்கி போலியான மனத்தாழ்மை என்னால் முடியல, அதையும் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு வேத வாசிப்பு, ஜெபம் இதெல்லாம்
எதுவும் செய்யாமல் அப்படியெல்லாம் இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலை. கல்லை அகற்றுங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். அப்போ நம்மால் முடிந்ததை கடவுளுடைய பலத்தினாலே தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். அந்த முயற்சியின் போது தான் கிறிஸ்து நம்மை சந்தித்து தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? முயற்சி நமக்கு வேணும். அதில் தான் கடவுள் நம்மை சந்தித்து தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அப்போ கடவுளுடைய சர்வ வல்லமை நம்முடைய பொறுப்பை அளிக்கும் நோக்கம் கொண்டது அல்ல என்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம முதல் பாடம். இதிலிருந்து கற்றுக்கொள்கிறதான பயன்பாடு. கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லி சொல்கிறான். அது ஒரு லேசான காரியம். கல்லை மனுஷனையே 4 நாள் ஆன மனுஷனையே வெளியே வான்னு சொல்கிற பொழுது அவன் வெளியே வருகிறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆண்டவர் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் அது. இந்த ஒரு கல், இந்த கல்லை நிமிர்ந்து போன்னு சொன்னால் போயிடும் இல்லைங்களா? ஆனால் அதை மனிதர்கள் செய்யும்படி கடவுள் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இப்போ நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறது ஆழமான புரிதல் நமக்கு வேணும். அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கல்லை அகற்றுங்கள், இதை எடுத்து போடுங்கள்ன்றது இதை அகற்றுங்கள் என்று சொல்லி அர்த்தம். கல்லை அகற்றுங்கள். சரி, இதில் ரெண்டாவதாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். உள்ளான விசுவாசம் நமக்கு தேவை. இந்த வாசிக்க கேட்ட பகுதியிலேருந்து நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்கிற காரியம் என்னென்னா, உள்ளான விசுவாசம் நமக்கு தேவை. பாருங்க, 39ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றாள் என்று சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம பார்க்குறோம், இந்த கல்லறையினுடைய கல் இப்போ அகற்றப்பட போகுது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கல்லை அகற்றி போடுங்கன்னு சொல்லி. அந்த அகற்றுறதுக்கான காரியம் வருது. ஆனால் இந்த மார்த்தாள் அதை மறுக்கிறார் இல்லைங்களா? அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதான் நம்ம பார்க்குறோம். இந்த கல்லை அகற்ற வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறேன். கல்லை அகற்றுனா என்ன நடக்கும்? அந்த மனிதன் செத்து, அவருடைய சகோதரன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு. ஒரு மோசமான துர்நாற்றம் அங்கே வீசும் அப்படிங்கிறத தான் அந்த பெண் சொல்கிறான் இல்லைங்களா? மார்த்தாள் பாருங்க, மார்த்தாளுடைய விசுவாசம் இப்போ முழுவதும் உடைந்து போயிருந்ததை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்படி விசுவாசத்தினுடைய நிலை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. ஆண்டவர் வந்துட்டாரு, கல்லை அகற்றி போடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பெண்ணும் அதை இங்கே சொல்கிற வார்த்தை ஒரு எந்த பயனும் இல்லை, அந்த கல்லை பரட்டி எடுக்கிறதுனால எந்த பயனும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையாக, சகோதரன் மரித்து 4 நாள் ஆயிற்று, இப்பொழுது 4மே என்று சொல்லி மார்த்தாள் சொல்கிறத பின்னாடி ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலான வார்த்தை வருகிறது, கடுமையான கடிந்து கொள்ளுதலின் வார்த்தை வருகிறத பார்க்கணும் இல்லைங்களா? 40ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் என்று சொல்லிப்பார். இது ஒரு கடிந்து கொள்ளுதலின் வார்த்தை இல்லைங்களா? கடிந்து கொள்கிறார். இந்த பெண்ணுடைய விசுவாசம் உடைந்து போன நிலையில் இருக்குது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த பகுதியை பார்க்கும்போது இந்த வார்த்தை, ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தை, இதை குறித்து சில கருத்துக்கள் இருக்குது. லாசரு வியாதியாக இருந்த பொழுது, மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்த பொழுது, அந்த தகவலை சொல்லும்படியாக இயேசுவினிடத்தில் ஆட்கள் அனுப்பப்படுகிறார்கள். அந்த தகவல் கிடைச்ச உடனேயே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவ மகிமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அந்த காரியத்தை யாராவது மார்த்தாளுக்கு சொல்லி இருக்கக்கூடும் அப்படிங்கிறதாக இதை சொல்கிறாங்க. அதுக்கு சாத்தியம் இருப்பதாக நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு. அதோடு கூட 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த பெண்ணை சந்திக்கிற பொழுது, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்லி சொல்கிற வார்த்தையை பார்க்குறோம்.
அதைத் தொடர்ந்து 25, 26 வசனத்தில் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லுகிற அந்த வார்த்தையும் நம்ம பார்க்கலாம். இதனுடைய சுருக்கம்தான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்பது என்று சொல்லி பார்க்குற. அதெல்லாம் இதில் அடங்கி இருக்கு இல்லைங்களா? நான் உனக்கு சொல்லலையா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இங்கே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்த்தாளுடைய மனதில் ஆண்டவர் தனது ஊழியத்தின் மூலம் கற்றுக் கொடுத்த ஒரு பழைய பாடத்தை எப்போதும் விசுவாசிக்க வேண்டிய கடமையை நினைவுபடுத்த விரும்பினார் என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அது என்னது? ரொம்ப கவனமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, விசுவாசிக்க வேண்டிய கடமை. ஆண்டவத்தினுடைய ஊழியத்தில் கற்றுக் கொடுத்த விஷயம், நீ விசுவாசி. சரிங்களா? என் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிற காரியங்கள்லாம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, மார்த்தாளே மார்த்தாளே, நான் உனக்கு போதித்த விசுவாசத்தின் மாபெரும் கோட்பாட்டை நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்க மாட்டேன். நான் உனக்கு போதிச்சல்லையா அந்த விசுவாசத்தின் மிகப்பெரிய கோட்பாடு இல்லைங்களா, அந்த போதனை, அதை நீ மறந்துட்டியா? எல்லாம் சரியாயிடும், நம்பு, பயப்படாதே, நம்பு, விசுவாசின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பெண்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, பயங்கரமான கண்ணீர். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் தன் சகோதரன் இறந்து விட்டான், ஒரே கண்ணீர், வேதனை, துக்கமான ஒரு நிலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதிச்ச அந்த மகா பெரிய காரியத்தை மறந்துட்டியாங்கிற விதமாக அந்த வார்த்தைகள் அப்படித்தான் இருக்குது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, சோதனையினுடைய காலங்களில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு மரியாளுடைய விசுவாசம் மாதிரி அது இருக்கு, உடைஞ்சி போனது மாதிரி இருக்குது. நம்ம மரியாதை தனியாக நிறுத்தி நம்ம பார்க்குறோம், மரியாதைக்கிட்ட ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படியெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் மார்த்தாள்கிட்ட, மரியாதையும் சரி மார்த்தாள்கிட்டையும் சரி இல்லைங்களா, இப்படி மார்த்தாள்கிட்ட சொன்னார், ஆனால் மார்த்தாள் இப்படி பேசலாமா அப்படிங்கிற விதமாக நம்ம சிந்திப்போம். ஆனால் சோதனையினுடைய காலத்தில் நம்முடைய விசுவாசம் அநேக நேரம் இந்த மார்த்தாளுடைய விசுவாசத்தை போல் உடைந்து போனதாக காணப்படுகிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நமக்கு நல்ல சரீர சுகமும் நல்ல ஆசீர்வாதமும் இருக்கிற காலங்களில் நம்ம விசுவாசத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப சுலபம் இல்லைங்களா. நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போதோ அல்லது நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கும்போது நம்ம விசுவாசத்தை பற்றி பேசுகிறது ஈஸி. ஆனால் ஒரு காரில் சூழ்ந்தது மாதிரி இருக்கிற நேரங்களில் ஒரு பலவீனமான ஒரு நேரம் பாருங்கள், இந்த துக்ககரமான வீடு, அந்த வீடு ஒரு துக்கமாக இருக்குது அந்த இடம். இந்த மாதிரி நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற பிரச்சனையான சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசங்கள் அப்படியே உடைந்து போனது மாதிரி இருக்குது. அந்த மார்த்தாள் உடைய விசுவாசம் மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறத நம்முடைய இருதயத்தில் ஆழமாக ஒரு பொக்கிஷம் மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்மளும் நினைக்கணும், நடைமுறையில் நமக்கு துன்பம் வரும்போது, நம்முடைய டைம் வரும்போது, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது இல்லைங்களா. பிரசங்கையில் சொல்கிற மாதிரி சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி ரெண்டுக்கும் டைம் இருக்குது இல்லைங்களா. அப்படிப்பட்ட நம்முடைய துன்ப காலம் வரும்பொழுது நாம் பொறுமையோடு துன்பப்படுவதற்கும் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நம்புவதற்கும் இந்த உள்ளான விசுவாசம் நமக்கு தேவை என்று சொல்லி பார்க்க. ஆழமான விசுவாசம். ஆண்டவர் மரியாள்கிட்ட மார்த்தாள்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் ஆழமாக பதிஞ்சிடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்முடைய துன்பமான காலங்களில் நம்முடைய டைம் வரும்போது இந்த பொறுமையோடு துன்பப்படுறதுக்கும் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்புறதுக்கும் இது போன்ற உள்ளான விசுவாசம் தேவை. அதற்காக அந்த உள்ளான விசுவாசத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஆனந்தமாக இருக்கிற காலங்கள்லேயும் ரொம்ப கவனமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு உள்ளான ஆழ்ந்த விசுவாசம் எனக்கு தேவை இல்லைங்களா. இப்போ இருக்கிற அந்த ஒரு நிலை மாதிரி இருக்குமா? இருக்காது இல்லை. நம்ம என்ன சொல்லலாம், வித்தின் செகண்டில்
ஒரு ஒரு நொடி பொழுதுல இருந்த சந்தோஷம் அப்படியே சல்லுன்னு கீழே இறங்கி ஒரு துக்கம் காரில் வரும் இல்லைங்களா. நல்லா சந்தோஷமாக இருக்கும், திடீர்னு ஒரு துக்கம், எல்லாம் இருளாகி போயிடும் இல்லைங்களா. என்ன பண்ணுறதுன்னு திகைத்து போய் ஒரு நிலை வந்து அந்த நேரத்தில் இந்த வார்த்தையெல்லாம் நம்மளை தேற்ற வேண்டியது அவசியம். உள்ளான விசுவாசம் நமக்கு தேவை என்று சொல்லியிருப்பாங்க. மார்த்தா இப்போ அவருடைய விசுவாசம் உடைந்து போய் ஒரு நிலையில் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆழமாக இருதயத்தில் எழுதி வைத்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். நம்ம தோமா மாதிரி நான் பார்க்கணும் அப்புறம் தான் விசுவாசிப்பேன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறத முதல்ல நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். இல்லை அநேக நேரம் அப்படித்தான் இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது தோமா அதைத்தான் செய்கிறார். நான் அவரை கண்டு அவருடைய விழாவில் என்னுடைய விரலை போட்டாலே வழியும் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. அந்த மாதிரி நாம் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் யோபு சொன்னது போல நாம் இருக்கிறேன். யோபு என்ன சொல்கிறார்? நான் விசுவாசிக்கிறேன் ஆகவே நான் காண்பேன்னு சொல்கிறார். அவருடைய இக்கட்டு காலத்தை பாருங்கள். உடலெல்லாம் வியாதி, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் மரித்து போய்விட்டார்கள். பத்தாவதுக்கு நண்பர்களெல்லாம் வந்து நீ கடவுளுக்கு எதிராய் தவறு செய்துட்டு அதனால தான் உனக்கு இந்த பாடு என்று சொல்லுகிறதா இருக்கட்டும், தன் மனைவி இகழுகிறதா இருக்கட்டும், இந்த எல்லா சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோபு சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை என் சொந்த கண்களினால் காண்பேன் என்று சொல்லி சொன்னேன். இந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் பாருங்கள். தோமாவுக்கும் யோபுவுக்கும் உண்டான வித்தியாசம். தோமா மாதிரியான வார்த்தைகளை நாம் நிறுத்தி கொள்வது நல்லது. நம்முடைய துன்பமான காலங்களில் சிந்திச்சு பாருங்கள். நம்ம பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அப்படிங்கிறத என்ன பேசுகிறோம், நம்ம கடவுள்கிட்ட நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம இருதயத்தில் என்ன பேசிக்கிறோம், என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன சிந்திக்கிறோம்? யோபு மாதிரி சிந்திக்கிறேன்னா இந்த காரியங்களெல்லாம் கடவுள் அனுமதிக்காமல் வருமா இல்லையா? இல்லை இந்த உபத்திரவத்தின் மூலம் கடவுள் எனக்கு ஏதேனும் கற்றுக் கொடுக்குறாரா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம ஆராயிரமா? இல்லை உடனடியாக தோமா மாதிரி உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த சந்தோஷமான செய்தியை அது வரைக்கும் அவர் கேட்டுக்கொண்டிருந்த சத்தியம்தான். புதுமையான ஒரு சத்தியத்தை தோமாவுக்கு கொடுக்கப்படல. நாம் ஆண்டவரே சொல்கிறார், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுத்திருக்காங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார். ஆனாலும் அவன் சந்தேகித்தான் என்று சொல்லி விசுவாசம் உடைந்து போயிருந்தது. தோமாவுடைய விசுவாசம், மரியாளுடைய விசுவாசம், மார்த்தாளுடைய விசுவாசம் உடைந்து போயிருந்த மாதிரியே அந்த தோமாவுடைய விசுவாசமும் உடைந்து போயிருந்தது. ஆனால் நம்ம தோமா மாதிரி சொல்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கணும் இல்லைங்களா? யோபு மாதிரி இருக்கும். இந்த 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 காரியத்தில் நம்ம அப்படி இருக்க வேண்டியது அவசியம். நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே அதன் மூலமாக நான் கடவுளை காண்பேன் அப்படிங்கிற நிலை. இப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவினுடைய பள்ளியில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறாங்க. டாக்டரேட் அடைஞ்ச மாதிரி, அட்டையில் டாக்டரேட் வாங்கிறது இல்லை, படிப்பில். நம்ம ஆண்டவர்கிட்ட உயர்ந்த நிலையை, கிறிஸ்துவன் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கிறான். இந்த விதமான விசுவாசம் கொண்டவன் தான் கடவுளிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறான். எல்லாம் சாதாரணமாக வந்துடுறது இல்லை. கடவுளோடு நமக்கு இருக்கிற உறவு, ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு காரியம். இல்லைன்னா நம்முடைய ஆரோக்கியமான நேரத்திலேயோ அல்லது ஒரு செழிப்பான நேரத்திலேயோ நம்ம இருக்கிற மாதிரி இருக்க மாட்டோம். இல்லை கடவுள் நமக்கு பாருங்கள், நமக்கு எதையாவது ஒன்று ஆசீர்வதித்து கொடுத்துருக்கும் போது, நமக்கு ஒரு விஷயத்தை பொருளோ ஒரு வாகனமோ ஏதோ ஒன்று ஆசீர்வதித்து கொடுக்கும்போது நமக்கு இருக்கிற சந்தோஷம் நம்முடைய துக்க நாளில் நமக்கு இருக்காது. ஆண்டவர் மாதிரி இருக்காது. நமக்கு ஜெபம் பண்ணலான்ற எண்ணம் வராது. பைபிள் படிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, போய் படுத்துக்கிறது. இப்போ தான் அதிகமாக கடவுளிடத்தில் நெருங்க வேண்டியது. எப்போ அதிகமாக நெருங்கணும்? துன்பத்தின் நேரத்தில் தான் நான் இன்னும் ஐக்கியப்பட வேண்டும், என்னுடைய சுயத்தை நான் விட்டுவிட வேண்டும், நம்மையே மகிமைப்படுத்த வேண்டும், நம்மையே இறுக பிடித்து கொள்ள வேண்டும். சுயத்தை விட்டு விடணும்னா ஒரு இக்கட்டான காலத்தில் இது என்னால் முடியாது அப்படிங்கிறதுனால தான் போய் படுத்துக்கணும். தப்பு பண்ணுறோம் இல்லைங்களா? கடவுள்னால் முடியும், என்னால் முடியாட்டி என்னை நடத்துகிற கடவுளால் எல்லாம் முடியும், எல்லாம் கூடும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இல்லைங்களா? அது இருக்கிற போது நம்ம ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கோம் இல்லைங்களா? இல்லைன்னா
அதனால் அப்படி அடைய முடியாது. ஒரு மோசமான நிலைகளில் தான் இருப்போம். அப்படியே ரொம்ப மோசமாக இருப்பான். சில நேரங்களில் ஆயிடுவாங்க. இல்லை சில பேரில் குத்தி பிடிச்ச மாதிரி அப்புறம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை, ஏன்னா அந்த மனிதன் கடவுளை தேடவில்லை. அந்த கடவுளுக்குள்ளாக இருந்து அவருடைய விசுவாசத்தில் ஆழமாக இல்லை அப்படிங்கிறது தான் அதில் வந்து தெரியும். மார்த்தாள் கடவுள் மேலே விசுவாசம் உள்ள ஒரு பெண் தான், ஒரு விசுவாசி தான். ஆனாலும் அவருடைய இருதயம் உடைஞ்சு போயிருக்கிறது பார்க்கணும். அதிலிருந்து நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். அன்றைக்கு அந்த பெண்ணிடத்தில் சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி சொன்ன. நம்மிடத்துலேயே அதை தான் சொல்கிறார். அது நம்ம ரெண்டாவதாக கவனிக்க வேண்டிய ஒரு பாடம். உள்ளான விசுவாசம் தேவை. மேலோட்டமான விசுவாசம் இல்லை. மேலோட்டமான விசுவாசம் அவ்வளோதான். அது என்ன கிடைக்கும்போது மட்டும் சிரிக்கும் இல்லைங்களா? பிள்ளைங்க மாதிரி சாக்லேட் கொடுத்தா சிரிப்பாங்க, ஒரு அடி வச்சா அவ்வளோதான். எல்லா பிள்ளைகளும் வரும், சில பிள்ளைகளும் வராது இல்லைங்களா? அது எவ்வளோ அன்பு பாருங்க. அது அடி 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 வாங்குகிற பொழுது அதே அன்பு இருக்கு, அதோட அதிகமான அன்பு இருக்கு. அது சிறந்தது. சரி, அடுத்ததாக மூணாவது ஒரு காரியத்தை நம்ம இதில் வந்து பார்க்கலாம். நம்முடைய மத்தியஸ்தரை பற்றிய நம்முடைய தெளிவான பார்வையை நம்முடைய உள்ளான ஆறுதலினுடைய ஒரு ரகசியம் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த ரெண்டு, முதல் பாயிண்ட்டு, ரெண்டாவது பாயிண்ட்டு, இதெல்லாம் தொடர்ச்சியான பாயிண்ட் தான். இந்த மூணாவதோடலாம் தொடர்புடையது. நம்முடைய மத்தியஸ்தரை பற்றிய நம்முடைய தெளிவான பார்வையே நம்முடைய உள்ளான ஆறுதலினுடைய ஒரு ரகசியம், சீக்ரெட்டாக தான். மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய மத்தியஸ்த பணியை குறித்ததான நம்முடைய தெளிவான பார்வை தான் நமக்கு உள்ளத்தில் பெரிய ஆறுதலை கொண்டு வரும். இதுதான் ரகசியம். பாருங்க, 41ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் என்று சொல்லி பார்க்கணும். மூன்றாவதாக நம்ம இதில் பார்க்கறது என்னன்னா, கல்லறையில் இருந்த அந்த கல்லை எடுத்து போட்ட போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் பேசின வார்த்தைகளை பார்க்க. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? நீர் எப்போது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆனால் இங்கே நிற்கிற மக்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கும்படி இதை சொன்னேன் என்று சொல்லி சொல்கிறார். இந்த அற்புதமான வார்த்தை பிரயோகத்தை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை ஏதோ சாதாரணமாக ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்யும் போதோ பேசின வார்த்தைகளைப் போல அல்ல. இது முற்றிலும் வேறுபட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறதுன்னு சொல்லிப்பாங்க. ஒருத்தர் அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசுகிறாங்க இல்லைங்க, கடவுள்கிட்ட செய்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொன்ன வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மாதிரியான வார்த்தை இல்லை. அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் இப்படி ஒரு வார்த்தையை பேசு. உண்மையில் சொன்னால் இது ஒரு ஜெபமே அல்ல, இது ஒரு உரிமை பாராட்டல் என்று சொல்லி சொல்லலாம். பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த உறவு, அதனுடைய உரிமை பாராட்டலை இங்கே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இது இயேசுவுக்கும் பரலோகத்தில் உள்ள அவருடைய பிதாவுக்கும் இடையில் நடந்த ஒரு புரிந்து கொள்ள முடியாத அந்த உறவை குறித்து நமக்கு இது காட்டுகிறது, அந்த ஐக்கியத்தை காட்டுகிறது. இது நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சரிங்களா? இப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யோவான் சுவிசேஷத்தில் மற்ற இடங்களில் நம்முடைய ஆண்டவர் யூதர்களுக்கு அவர் செய்த எல்லாவற்றையும், அவர் போதித்த எல்லாவற்றையும் அதெல்லாம்
அவருக்கு பிதா சொன்னது அப்படிங்கிறத, அது அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் பேசினேன் அப்படிங்கிறத காட்டும்படியாக அது இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அதைத்தான் இங்கேயும் கடவுள் செய்கிறார். எல்லாம் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டும்படியான காரியத்தை தான் செய்கிறார். நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னனோ, நான் என்னெல்லாம் செஞ்சனோ, அது பிதா எனக்கு கட்டளையிட்டதை நான் உங்களுக்கு செய்தேன் என்று சொல்லி பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்கிறத இந்த மறுபடியும் ஒருக்கா அதே மாதிரி சுவிசேஷத்தில் நம்ம இந்த யோவான் சுவிசேஷத்தில் மற்ற இடத்துலலாம் நம்ம பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் சொல்லுகிறத பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் வெறும் தீர்க்கதரிசியாக வரவில்லை. சாதாரண மனிதன் மாதிரி ஒரு தீர்க்கதரிசியாக வரல. தேவனால் அனுப்பப்பட்ட பிதாவோடு ஒன்றாக இருந்த மேசியாவாக அவர் வந்திருப்பதை மறுபடியுமாக ஒரு விஷயங்க சொல்கிறார். நான் திருத்துவத்தின் 2ஆம் நபர், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறார். மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். அந்த ஜெபத்தின் மூலமாக அவர் பேசுகிறதன் மூலமாக அதை நினைவுபடுத்துகிறார். இப்போ பாருங்கள், அவர் பேசின வார்த்தைகள் பிதாவானவர் அவருக்கு பேசும்படி கொடுத்த வார்த்தைகள் என்று சொல்லியும், அவர் செய்த கிரிகள் பிதாவானவர் அவருக்கு செய்யும்படி கொடுத்த கிரிகள் என்று மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறத பார்க்கணும். சுருக்கமாக சொன்னால் அவர் வாக்களிக்கப்பட்ட மேசியாவாக இருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். பிதா அவருக்கு எப்பொழுதும் செவி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படின்னா அவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த வார்த்தையில் நம்ம சொல்கிறது. இந்த சத்தியம் எவ்வளவு ஆழமானது, உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். இந்த சத்தியத்தை நம்ம இருக பிடித்து கொள்கிறதும் அதை முழுவதுமாக விசுவாசிப்பதும் நம்முடைய ஆத்மாவுக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்கும். அது என்னது? இயேசுவானவர் பிதாவுக்கு எந்த விதத்திலும் குறைவானவர் அல்ல அப்படிங்கிறது இது நமக்கு காட்டுகிறது. அப்போது நம்முடைய மத்தியஸ்தரை பற்றி நம்முடைய தெளிவான பார்வை தான் நம்முடைய உள்ளான ஆறுதலினுடைய ஒரு ரகசியமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக பாவ நிவாரண பலியை செலுத்தின அந்த இயேசு கிறிஸ்துவை, அந்த மத்தியஸ்தரை, நமக்கும் பிதாவுக்கும் இடையிலிருந்து மத்தியஸ்தம் செய்கிறதான அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த மத்தியஸ்தத்தை குறித்ததான பார்வை நமக்கு உள்ளான ஆறுதலை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பவுல் சொல்கிற மாதிரி 2 தீமோத்தேயு 1:12 சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்லி சொல்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்தது. சரிங்களா? பாருங்க, ஆண்டவரிடத்திலிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? என்ன உபத்திரவமோ துக்கமோ துயரமோ நம்மை பிரிக்க முடியாது. ஏன்னா நமக்காக செலுத்தப்பட்ட பலி என்பது சாதாரண ஒரு பலி அல்ல. அந்த உலகத்தையே உண்டாக்கின தேவன் அவர் மனுவுருவேற்று இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக பலியாக ஆக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கணும். அதோடு இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே நம்முடைய சோகமான காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தாலும் எதுவும் நம்மை அவருடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? மத்தியஸ்தரை குறித்ததான சரியான பார்வை இல்லாததுனால தான் நம்முடைய உள்ளங்களில் சில நேரங்களில் சமாதானம் மட்டும் போய் இருக்கிறது. நாம் மத்தியஸ்தரை அணுகிறதுக்கு பதிலாக நம்முடைய சுய முயற்சிகளிலேயே நம்ம எப்பொழுதும் சார்ந்திருக்கோம். என்னால் இது முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நாம் சோர்ந்து போயிடும். சரிங்களா? நம்முடைய மத்தியஸ்தரை பற்றிய நம்முடைய தெளிவான பார்வையே நம்முடைய உள்ளான ஆறுதலுடைய ஒரு ரகசியம், சீக்ரெட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை? ஏன்னா நான் மத்தியஸ்தரை பார்க்கல, எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற மத்தியஸ்தரை பார்க்கல. சரிங்களா? அப்படி நான் மத்தியஸ்தரை பார்ப்பேன்னு சொன்னால்
நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையோ சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு நான் அவரை கடைசி நாட்கள் இல்லை, அவரை நம்ம பார்க்கறது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த மத்தியஸ்தரை பற்றி நம்முடைய தெளிவான பார்வை தான் நமக்கு உள்ளான ஆறுதலை கொடுக்கும். அதுதான் ரகசியம். பாருங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு, அந்த இடத்துல வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்கிறாங்க இல்லைங்களா, கண்களை ஏறெடுத்து இதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினா உண்மை ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சார்பில் பரிந்து பேசுகிறவராக இயேசு இருக்கிறார் இல்லைங்களா. அப்போது நம்முடைய மோசமான நிலைமையிலேயும் நாம் கடவுளிடத்தில் போவோம் என்று சொன்னால் அதை அப்பட்டமாக நாம் அறிக்கையிட்டு அதற்காக மனம் வருந்தி அதை விடுவதற்கு ஆயத்தத்தோடு விட்டு அந்த நிலையோடு கடவுளிடத்தில் போகணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். பரிசுத்தவான் அழகாக சொல்கிறாரு, மனம் திரும்புதல்ங்கிறது இருதயத்திலிருந்து வருகிற வாந்தி அப்படின்னு சொல்கிறாரு. அசுத்தங்களை வாந்தி, பாவம்ன்றது உணர்ந்து அதை வாந்தி எடுக்கும். அதுதான் மனம் திரும்புதலுடைய காரியம். மனம் திரும்புதல்னா எல்லா திருத்தங்களையும் நம்ம வச்சுக்கிட்டு அதெல்லாம் விடாமல் மனம் திரும்புறன்றது. இந்த அசுத்தங்கள் வாந்தி மாதிரி இருதயத்திலிருந்து வெளிப்பட வேண்டியது அவசியம். அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு நினைக்க வேண்டியது அவசியம். அப்படி திரும்பப்பட்ட மனம் திரும்புதல் தான் ஒரு மேலான மனம் திரும்புதல், உண்மையாக ஒரு உயர்ந்த மனம் திரும்புதல்னு சொல்லி பாருங்கள். நம்முடைய மத்தியஸ்தரை பற்றிய நம்முடைய தெளிவான பார்வையை நம்முடைய உள்ளான ஆறுதலும் ஒரு ரகசியம் சொல்லுவோம். சரி, கடைசியாக நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உடையவர் கிறிஸ்து என்கிறத 4வது பயன். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரமுடையவர் கிறிஸ்து. 43ஆம் வசனத்தில் பார்த்தா, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரைத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களிலும் கைகளிலும் பிரேத சீலைகளினால் அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கணும். இந்த பகுதியில் கடைசியாக நம்ம பார்க்குறது என்னென்னா, லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்பிய போது நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதைத்தான் நம்ம கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா என்று சொல்லி உரைத்த சத்தமாக கூப்பிட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய முகமும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்க. இந்த அற்புதத்தினுடைய மகத்துவத்தை நாம் மிகைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி பார்க்குறதை குறித்ததான தப்பான கருத்துக்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம மிகைப்படுத்தவோ வேறு விதமாக சிந்திக்கவோ முனையாமல் இதிலிருந்து கடவுளுடைய காரியத்தை சரியாக எடுத்துக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் சரியான ஒரு நிலை இல்லைங்களா. பாருங்க, இங்கே லாசரு ஆண்டவர் கூப்பிட்டோன்னே கை காலில் கட்டப்பட்டிருந்ததே, இவர் எப்படி அப்படியே எகிரி குதிச்சு வந்தாரா, உருண்டு வந்தாரா, இந்த மாதிரியான ஒரு சில காரியங்கள்லாம் இருக்கும். உருண்டு வந்திருப்பான், அப்படியே தவி வந்திருப்பான், இல்லை ஆண்டவர் அப்படியே டக்குன்னு முன்னாடி வர வச்சிருப்பார். இந்த மாதிரியெல்லாம் சிந்திக்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம வேதம் சொல்லலை என்ன நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் வெளியே வந்தான் என்று சொல்லி சொல்லுகிறது. அவன் வெளியே வருகிற பொழுது அவன் கையும் காலும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கணும். தலையும் சுற்றப்பட்டிருந்தது, எல்லாம் சுற்றப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கணும். பாருங்க, அது அதுக்கு மேலே போய் நம்ம சிந்திக்கக்கூடாது. இப்போ மரித்து 4 நாள் ஆகியிருந்த ஒரு மனுஷன் ஒரு நொடி பொழுதில் உயிர்த்தெழப்பட்டான் என்று சொல்லி பார்க்கணும். அது நமக்கு எதை காட்டுதுன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு ஆவிக்குரிய உலகத்தின் மீது இருக்கிற முழுமையான அதிகாரத்தை அது நமக்கு வெளிப்படையாக காட்டுகிறது இல்லைங்களா. அதிகாரமுடையவர், சர்வ அதிகாரமுடையவர் இயேசு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரமுடையவர் இயேசு.
இப்போ பாருங்கள், பூமியின் குடியிருப்பை விட்டு வெளியேறின ஒரு ஆத்மா திரும்ப அழைக்கப்பட்டு அதனுடைய அந்த மனிதனுடைய உடலில் மீண்டும் இணைக்கப்பட்டு இந்த மாதிரி வேலையை செய்கிறது வேறு யாருனாலும் செய்ய முடியும். கடவுளை அல்லாமல் வேறு யாருனாலும் செய்ய முடியும். உடம்புட்டே வெளியே போயிடுச்சு. மறுபடியும் அந்த ஆத்மா கடவுளுடைய சக்தி பாருங்கள். சில நேரங்களில் சிலர்லாம் சொல்லுவாங்க, அது கேட்கறதுக்கு நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்குது. ஆனால் நம்ம அந்த விதத்தில் சிந்திக்க வேண்டியதில்லை. அப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க. லாசர்வே வெளியே வான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டாரு, அவர் பேர் சொல்லாமல் வெளியே வானா எல்லோரும் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி நம்ம சொல்கிறதுல இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு பூமியினுடைய அந்த குடியிருப்பை விட்டு, ஏன்னா மனுஷன் முழுவதாக இருக்கிறான். இப்போ அவனுடைய ஆத்மா பிரிந்து விட்டது. அது திரும்பவும் கடவுள் சொல்லும்போது இந்த உடலுக்குள் வந்து மறுபடியுமாக அது மனிதன் உயிரடைந்து வருகிறத பார்க்கணும். அப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியவர் சர்வத்திற்கும் தேவனாக இருக்கிறவராலை தவிர வேறு யாருனாலும் செய்ய முடியாது. சரிங்களா? அப்படிப்பட்ட மேலான காரியத்தை கிறிஸ்து செய்தான். இந்த காரியம்தான் நம்முடைய திருச்சபை நம்முடைய சபையினுடைய ஆண்டவருடைய அந்த சபையினுடைய முக்கியமான காரியமாக உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்துவமே இல்லை. இயேசு உயிர்த்தலாவிட்டால் கிறிஸ்துவன்றது ஒன்று கிடையாது. நம்முடைய நம்பிக்கையை உயிர்த்தெழுதலின் மேலே இருக்கிறது. அதில் சபை நிற்கிறது. ஆண்டவருடைய சபை அதில் தான் நிற்கும். அப்போ பாவிகளுடைய அன்பான இரட்சகர் அவர் அப்படிங்கிற அந்த எண்ணம் ரொம்ப உயர்ந்தது. நம்ம அந்த எண்ணத்தினால் நிரப்பப்படணும். அதுதான் நம்முடைய ஆத்மா முழுவதும் அவருடைய இரக்கத்தின் பேரில் சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உடையவர் அவர் தான். நம்ம ரட்சிக்க வல்லவரும் அவர் தான் அப்படிங்கிற தெளிந்த எண்ணம் நமக்கு தேவை. நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துனால எழுப்ப முடியாத, மாற்ற முடியாத, பாவத்தில் வெகு தூரம் போயிருக்கிற மனுஷன் அப்படிங்கிற ஒருவன் இல்லை. ஆவியம் இல்லை. இந்த மனுஷெல்லாம் வாழ்க்கையில் ரசிக்கவே பட மாட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. ஆண்டவரால் எல்லாம் முடியும். இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அவரிடத்தில் வருகிறவர்களை ஆண்டவர் மாற்றுகிறார். இல்லைங்களா? அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி பாவம். எவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்கள். இப்போ லாசருடைய கல்லறைக்கு அருகே நின்றுட்டு இருந்தவங்க வெளியே லாசருடைய கல்லறைக்கு அருகில் நிற்கிறாங்க. நின்றுட்டு இருக்காங்க. அந்த மனிதர்களில் மிக மோசமானவர்களாக இருந்தவர்கள் கூட அங்கே ரசிக்கப்பட முடியும். லாசர் உயிர்த்தெழப்பட்ட மாதிரி பாவத்திலிருந்து உயிர்த்தெழப்படுகிறான். நம்ம பின்னாடி அதில் வாசிக்கிறோம். அநேகர் விசுவாசித்தார்கள், யூதர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. மரித்து போய் இருக்கிற நிலை, பாவத்தில் மரித்து போன மாதிரி இருக்கிற ஒரு நிலை. 4 நாள் ஆகி போயிருந்த அந்த பணம் அது இப்பொழுது உயிர் பெற்று எழும்புகிறது. அது மாதிரி பாவத்தில் மரித்து போயிருந்த மனிதன் இல்லைங்களா, அவன் உயிரடைகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதை செய்கிறது கடவுள். இந்த பகுதியில் நமக்கு ரொம்ப பயங்கரமான காரியத்தெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். பாருங்களே, சில நேரத்தில் சிந்திச்சு பார்க்கணும். இல்லை எல்லாம் இப்போ செத்து போயிட்டா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? சிந்திச்சு பார்க்க மாட்டேன். நமக்கு இருக்கும்போது நம்ம உடம்புலேருந்து உயிர் பிரிஞ்ச உடனேயே அந்த ஆத்மா அது பிரியும் போது என்ன நடக்குது? இல்லை, ஒரு வயசாகி போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து எல்லோரும் சுற்றி நின்று பார்த்துட்டு அந்த இத்தனை செகண்ட் அப்படி உயிர் பிரிஞ்சோடனே இங்கே கவுன்னு கத்துவாங்க இல்லைங்களா? அதுக்குரிய எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கலாம் கத்துவாங்க, வாழ்வான்னு கத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை. உயிர் போகிறத நம்மளும் கற்றுக்கிட்டு எப்போ நம்ம உயிர் பிரிய போகுது. டாக்டருக்கு சில நாள் சொல்லிடுவாரு, கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார், ரொம்ப முடிஞ்சு போச்சு. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா?
அப்போ எல்லாம் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இந்த மனிதர் செஞ்சு பார்க்க தோன்றது மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களாக இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. ஞாபகம் இந்த உடம்புலேருந்து உயிர் புரிந்த உடனேயே அது பரிபூர்ணம் அடைஞ்சி ஆண்டவரிடத்தில் போகுது சொல்லலாம். எத்தனை செகண்டில் ஆண்டவரிடத்தில் போகிறோம். சரீரம் இருக்கணும். அந்த சரீரம் கூட இயேசுவின் வருகையினால் இந்த சரீரத்துக்கெல்லாம் என்னென்னமோ பண்ணி இல்லைங்களா, அதை கொண்டுட்டு வந்து போய் பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை சுற்றி அழுது அதுக்கப்புறம் இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா சொல்லி எதையோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க போயிடுவாங்க இல்லைங்களா. அவ்வளோதான், அதை கொண்டு போய் வச்சுருவாங்க. முடிஞ்சவங்க அதெல்லாம் அது ஒரு கலர் மாதிரி கட்டிங்கன்னா அதை பேரக்கெட் எடுத்து வைப்போம். அது காசு இல்லைன்னா அங்கேயே ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க, மறந்துடுவாங்க. இந்த சரீரம் அங்கே கிடக்கும் இல்லைங்களா, அது மக்கி போயிடும். ஆனால் இயேசுனுடைய வருகையினால் மறுபடியும் அந்த சரீரம் உயிர் பெற்று இந்த ஆத்மா வந்து அந்த சரீரத்தோடு இணைக்கப்பட்டு நான் மறுரூபம் ஆக்கப்பட்டவர்களாக மறுபடியும் எழும்புவோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுவோம். எவ்வளோ அற்புதமான காரியம். அப்போ கல்லறையில் படுத்துக்கும் போது நான் மறுபடியும் உயிர் தெழுவேங்கிற நம்பிக்கையோட உத்தரவாதத்தோடு நம்ம படுத்துக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா நான் உயிர் தள்ளுறதுக்கு நான் செஞ்ச கிரியினால் உயிர் தள்ள போகிறதில்ல, எனக்காக கிறிஸ்து செய்த கிரியினால் கிறிஸ்து என்னை உயிர் தள்ள செய்வார். அவர் ஒரு ராசருக்கு சொன்ன மாதிரி வெளியே வா அப்படிங்கும்போது அவர் வரும்போது எல்லாம் வெளியே வருவாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா படுத்துக்கும் போது சந்தோஷமாக படுத்துக்கணும். பயத்தில் நடுக்கத்தில் போகமா போக மாட்டோமா அப்படிப்பட்ட வாழ்க்கை வரக்கூடாது. ஹாப்பியாக சாப்பாடு ஹாப்பியாக இருக்குங்க. இருக்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் இல்லை. ஆனால் சாகும்போது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உலக மனிதனுக்கு மரணம் அப்படி சந்தோஷத்தை கொடுக்காது. தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷம் புரிகிற அத்தனை சமயங்களில் கடவுள் பாவம் இல்லாத. ஆனால் மரணம் என்பது இந்த பூமியை விட்டு பரிபூர்ணராக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் போகிற ஒரு நிலை. அந்த துன்பமோ துயரமோ இதெல்லாம் இல்லாத ஒரு நிலை. ஆகவே நம்ம கல்லறையில் படுத்துக்கும்போது நாம் மீண்டும் உயிர்த்தெழுவோம் அப்படிங்கிற முழு உத்தரவாதத்தோடு படுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிப்பாங்க. இப்படிப்பட்ட எண்ணம் அது நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதான எண்ணம். பாருங்கள், லாசரை அழைச்ச அதே குரல் அந்த குரல் நம்மையும் ஒரு நாள் அழைக்கும். ஒரு வசனத்தை வாசிப்போம் கடைசியாக. 1 Corinthians 15:52. எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி சொல்கிறதான். எக்காலம் துணிக்கும், கடைசி நாளில் எக்காலம் துணிக்கும் போது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி உயிரோடு இருக்கிறவர்களும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களும் அவங்களும் உயிரை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்குறீங்களா. மரித்தோர் இப்போ ஆண்டவருடைய அந்த வார்த்தை வருகிற பொழுது இதுவரைக்கும் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க. மரித்திருக்கிற எல்லாரும் எழுந்து அவரிடத்துல போவார்கள் சொல்லியிருப்பாங்க. ஆகவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் இயேசு அப்படிங்கிற அந்த நினைவு நம்மகிட்ட இருக்கும். லாசருவை பார்த்து கடவுள் சொன்னார், வெளியே வா அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த சரீரம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. 4 நாள் நாய் போன சரீரம். இந்த அற்புதத்தை யாராலையும் மறுத்தும் பேச முடியாது இல்லைங்களா. அவருடைய தெய்வீகத்திற்கான ஒரு மேலான ஒரு காரியமாக நிரூபணமாக அது இருக்குது. 4 நாள் ஆகிட்டு இருக்குது. அதோடு கூட இந்த சரீரம் பிரேதம் வந்து சீலையினால் சுட்டப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி முகமெல்லாம் சுத்தப்பட்டு அப்படின்னா 4 நாள் உயிரோட சீலையில் சுத்தப்பட்டு ஒரு நாள் மனுஷனாலே படுத்துருக்கு. சும்மா படுக்க வச்சுருந்தா கூட படுத்துருக்கலாம். 4 நாள் கை கால் மூக்கெல்லாம் சீலையை சுற்றி வச்சுருந்தா செத்து போயிடும், மூச்சு விட முடியாது இல்லைங்களா. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவனை கூட கடவுள் உயிர்த்தலை செய்கிறார். இப்போ லாசருடைய அந்த உயிர்த்தலை அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அப்படிங்கிறது நமக்கு காட்டு. வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் என்கிறத காட்டுகிறது. அதுவே நாம்
கல்லறையில் படுத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நாள் எழுந்திருப்போம் அப்படிங்கிற அந்த நிலையோடு நம்ம படுக்க முடியும், இந்த ஆறுதலோடு படுக்க முடியும். இதெல்லாம் அந்த பகுதியிலிருந்து கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குறதான காரியம் இல்லைங்களா. முதலாவது நம்ம பார்க்குறோம், கடவுளுடைய சர்வ வல்லமை மனுஷனுடைய பொறுப்பை அளிக்கும் நோக்கம் கொண்டதல்ல என்று சொல்லிப்பாங்க. நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பை நாம் செய்யணும் இல்லைங்களா, கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற காரியம். ரெண்டாவது, உள்ளான விசுவாசம் நமக்கு தேவை என்று சொல்லி பார்க்குறோம். மேலோட்டமான விசுவாசம் இல்லை இல்லைங்களா. மாத்தாளுடைய விசுவாசம் உடஞ்சி போயிருந்தது இல்லைங்களா. அதெல்லாம் நமக்கு காட்டுறது என்னென்னா உள்ளான விசுவாசம் நமக்கு தேவை என்கிறத அதை காட்டும். மூணாவது நம்ம பார்த்ததில் நம்முடைய மத்தியஸ்தரை பற்றின நம்முடைய தெளிவான பார்வை தான் நம்முடைய உள்ளான ஆறுதலுடைய ஒரு ரகசியம். நம்முடைய மத்தியஸ்தர் நமக்காக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நமக்கு சரியான புரிதல் இருக்கும் இல்லைங்களா. அது நமக்கு மேலான உள்ளான ஆறுதலை நமக்கு கொடுக்குன்னு சொல்லி. அதனால தான் வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் கிறிஸ்துன்னு சொல்லிப்பாங்க இல்லைங்களா. அவர்னால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை கடைசி நாளில் உயிர்த்தலை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நமக்கு வேணும். அதுதான் நமக்கு மேலான ஆறுதலை கொடுக்கும். ஆகவே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.